ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எல்லா சோரோமேட்டிக் இந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து பதட்டமாக ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோயினோட ரூமில் படுக்க வைக்கிறதுக்காக அவசரமாக ஓடி வரான். அங்கே போயிட்டு படுக்க வைக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோவோட தோலை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கா. அதை பார்த்து ஹீரோ வச்சு தள்ளிப்போ, நடிகைக்கு நடிக்கவா சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். உடனே ஹீரோயினும், சே ஏன் முதலாளி இப்படி தள்ளி விடுறீங்க? அடிப்பட்ட ஒரு பொண்ணு போய் இப்படி தள்ளி விடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஆமாம், நீங்கள் எதுக்காக உங்கள் சித்தி முன்னாடி என்ன வானர்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஆமாம், உன்னை வானர்னு கூப்பிட்டதுனால தான் விட்டு வச்சாங்க, இல்லைனா இன்னைக்கு கொண்டு போதச்சிருப்பாங்க. சரி, உன்னோட வாழ்த்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்காக சேட்டை பண்ணாமல் அமைதியாக அந்த ரூமில் கிடன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக அங்கேருந்து கிளம்புறான். கட் பண்ணால் இந்த பக்கம் முதலாளி அம்மாவும் அவங்களோட பணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முதலாளி அம்மாவும், இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, இப்படி எப்படி நடந்திருக்கும்? வானர் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது, நீ போயிட்டு மசாலுவை வர சொல்லு, நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பணிப்பெண்ணும், இல்லை முதலாளியம்மா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவசரப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட முதலாளியம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டி அவசரமாக ஓடி வராங்க. வானர் வானர், ஐயோ என் தங்கத்தை யார் அடித்தது வானர்னு கத்திக்கிட்டே அங்கே ஓடி வராங்க. அதை பார்த்த முதலாளி அம்மாவும் ரொம்ப பயப்படுறாங்க. அம்மா அம்மா, எனக்கு தெரியாதுமா, நான் தெரியாமல் அடிச்சிட்டம்மா, அந்த பொண்ணு தான் வானர்னு எனக்கு தெரியாதுமா, அதனால தான் நான் தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்படி என் பேத்தியை அடிக்கலாம்? எதுக்காக அடிச்ச என் பேத்தியை? இப்போ என் பேத்தி இப்போ எங்கே? வானர் எங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ முதலாளி அம்மாவும் பயந்துக்கிட்டே, அம்மா கோவப்படாதீங்கம்மா, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், சரி வாங்க நம்ம அவளை போய் பார்க்கலாம், வானரை கூயான்ஸே தான் தூக்கிட்டு போனா, வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அவளுடைய ஃப்ரெண்டு சுஷான் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தழகி பின்னாடி நின்று ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். இங்கே பாரு சுஷியான், இதுக்கு மேலே நமக்கு அதிக நேரம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ இப்படியே இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயினும், என்ன சொல்கிறீங்க முதலாளி? அப்போ நான் இதே மாதிரி வானராகவே இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு பொய் சொல்லலாம் வராது, நல்லா பொய் சொல்லியே பழக்கம் கிடையாது, எனக்கெல்லாம் நடிக்கவே தெரியாது அப்படின்னு ஹீரோயினும் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றா. ஆமாம், உனக்கு இதெல்லாம் கை வந்த கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வேற வழி இல்லை, இதுக்கு மேலே வேற வழியும் இல்லை, அதனால நீ வானராகவே நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். உடனே ஹீரோயினும் சோகமா, முதலாளி நீங்கள் சொன்னது கரெக்டு தான் முதலாளி, நான் முன்னாடியே இங்கேருந்து போயிருந்துருக்கணும், நீங்கள் என்ன இங்கேருந்து விரட்டும் போதே நான் அங்கேருந்து ஓடி இருக்கணும், ஆனால் போகாமல் இருந்தது தான் முதலாளி என்னோட தப்பு. அது மட்டும் இல்லாமல் என்னால் பாட்டி முன்னாடி மட்டும்தான் வானராக நடிக்க முடியும், மற்றவங்க முன்னாடி பொய் சொல்லவே எனக்கு பயமாக இருக்கும் முதலாளி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சித்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சரியான கொடுமைக்காரவங்களாக இருக்காங்க, அவங்கள பார்த்தாலே அரைக்கி மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உண்மையெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன கொலை பண்ணியே போட்டுருவாங்க, என்னை பிச்சு நாராக எடுத்துருவாங்க முதலாளி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சோகமாக சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எப்படி சோகமாக பேசுகிறத கேட்ட ஹீரோவும் என்ன நினைக்கிறான்னு தெரில, டக்குன்னு திரைய விலக்கிட்டு உள்ளே வந்துடுறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட மருந்தை கையில் வாங்கிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருந்து மருந்து போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோ உட்காந்துருக்கான். நான் சொல்கிறது கேளு, எனக்கு நீ இப்போ அதிகமாக தேவைப்படுற, அதுக்காக தான் சொல்கிறேன், நீ வானராக நடிச்சு தான் ஆகணும், இதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயினும், இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் எது தப்புன்னு சொன்னீங்க, ஸ்டார்டிங்கில் நான் பாட்டிக்கிட்ட நான் தான் வானர்னு சொல்லும்போது என் மேலே இவ்வளோ கோவப்பட்டீங்க, இப்போ மட்டும் என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவியா? எல்லாத்தையும் விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்னையும் விட்டுட்டு போக போறியா? நீ போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதை கேட்ட ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, உள்ளுக்குள்ளே ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கா. முதலாளி, நான் போயிட்டேன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்களா முதலாளி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வெக்கப்பட்டே கேட்கும்போது, ஆமாம், பின்ன பாட்டியை யார் பார்த்துக்குவாங்க? பாட்டிக்கு நீ மருந்து கொடுத்தா தானே அவங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் டக்குன்னு மொக்கையாக முடிச்சிடுறான். அதை கேட்ட ஹீரோயின், எதே பாட்டிக்காக தான் இருக்கணுமா? சீ, கொஞ்சமாவது மனசாச்சு இருக்காடா மாங்க மடையா, கொஞ்சமாவது மனசை நிம்மதியாக இருக்க விடுறானா, பாட்டிக்காக தான் இருக்க சொல்கிறானா, சீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவும் ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாரு சமத்து பிள்ளையா, நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும் புரியுதா, சேட்டை பண்ணாமல் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டான சுஷான் வெளியில இருந்து கதவு தட்டுறா. முதலாளி ஹீரோயினை பார்க்கறதுக்காக முதலாளி அம்மாவும் பாட்டியும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அது கேட்ட ஹீரோவும், எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், நீ வானராகவே நடிச்சிட்டு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்நேரம் அங்கே பாட்டியும் வானர்னு கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஹீரோயினும் பாட்டி பார்த்ததும், பாட்டி மெதுவாக வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டியும், வானர் உனக்கு என்னடா ஆச்சு, நான் பயந்தே போயிட்டேன்டா, உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சோன்னு, சரியாயிடுச்சா, இப்போ உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முதலாளி அம்மாவும் ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, எல்லாமே ஏன் தப்பு தான், முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன், எனக்கு தெரியாததுனால தான் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருமா, இந்த வீட்டு செல்ல பிள்ளைய போய் நான் அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க.